ஓம் ஞானரூபாய வித்மஹே சக்தி அம்சாய தீமஹி தன்னோ சக்தி அம்மா பிரச்சோதயாத். ஓம் நமோ நாராயணி, ஓம் நமோ நாராயணி, ஓம் நமோ நாராயணி. இன்று நல்ல நாள். இன்று பிப்ரவரி மாதம் சனிக்கிழமை 17/2/2024, சோபகிருது ஆண்டு மாசி 5. நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகை காலம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. யமகண்டம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. கும்பலக்னம் இருப்பு 4 நாழிகை 7 வினாடி. சூரிய உதயம் காலை 6:33. திதி இன்று பிற்பகல் 1:52 வரை அஷ்டமி, பின்பு நவமி. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 2:02 வரை கிருத்திகை, பின்பு ரோகிணி. நாமயோகம் இன்று மாலை 6:04 வரை ஐந்திரம், பின்பு வைத்துருதி. கரணம் இன்று அதிகாலை 2:28 வரை பத்திரை, பின்பு பிற்பகல் 1:52 வரை பவம், பின்பு பாலவம். சந்திராஷ்டமம் அஸ்தம் சித்திரை. இன்றைய கோச்சார கிரகங்களின் அமைப்பு. கும்ப லக்னம். கும்பத்தில் சனி பகவான், சூரிய பகவான், புதன் பகவான். மீனத்தில் ராகு பகவான். மேஷத்தில் குரு பகவான். ரிஷபத்தில் சந்திர பகவான். கன்னியில் கேது பகவான். மகரத்தில் செவ்வாய் பகவான், சுக்கிர பகவான். அன்பார்ந்த மீனராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அனுகூலமான நாளாக அமையப்போதும். அனுகூலம்னு எப்படி தெரியுங்களா? பாரம்பரியம், ட்ரெடிஷ்னல், ஐதீகம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்கள் ஈடுபட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு வெற்றி தான் கிடைக்குங்க. ஒரு பாரம்பரியம் என்றது என்ன சொல்கிறதுன்னா, ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் இருக்குது, அந்த ஃபங்க்ஷனில் பாரம்பரியமாக செய்ய வேண்டிய சடங்குகளை நீங்கள் நல்லபடியாக செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அது உங்களுக்கு பிற்காலத்து ஒரு பெரிய வெற்றியாகவும் ஒரு பெரிய புண்ணியமாக கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. அதனால் உங்கள் பூர்வீகத்திலையோ சொந்த ஊர்லேயோ ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன், சடங்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எது இருந்தாலும் தவறாமல் அதை போய் அட்டன் பண்ணுங்கள். இல்லைன்னா அக்கம் பக்கத்தில் ஏதாச்சும் ஒரு சடங்கு சம்மந்தப்பட்ட விஷயம் நடக்கிற மாதிரி இன்விடேஷனோ உங்களை யாரை கூப்பிட்டாங்கன்னா போயிட்டு வாங்க. அப்படி போனீங்கன்னா உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். அதே போல் இந்த நாள் புதிய அணிகலன்கள், புதிய ஜுவல்ஸ் வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டுங்க. ஜுவல்ஸுன்னு இல்லாமல் அட்லீஸ்ட் 1 கிராம் கோல்டோ இல்லைன்னா 1 கிராம் வெள்ளியோ வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக ஒரு ஜுவல் வாங்க, இல்லைன்னா 1 கிராம் வெள்ளியாவது வாங்கி உங்களுடைய லாக்கரில் வைங்க. ஏன் சொல்கிறேன்னா, இந்த நாளில் நீங்கள் இது வாங்கினீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பல லட்சங்களில் பிற்காலத்தில் சேர்ற மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. இது ஒரு மூலதனம். அதே போல் உங்களுக்கு நாக்கில் பிரச்சனை வருங்க. நாக்கு பிரச்சனை என்னென்னா அச்சரம் வர்றது, இல்லை நாக்கு கடிச்சிக்கிறது, இல்லை நாக்கில் புண்ணு வர்றது, இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. அதனால் நாக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எது வந்தாலும் அதை கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்க்க வேண்டியது உங்களுடைய கடமை. ஏதாவது ஒரு புண்ணு நாக்கில் இருந்துச்சுன்னா நீங்களே வைத்தியம் பார்க்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பாருங்கள். அப்படி அது ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா பக்கத்தில் இருக்கிற ENT டாக்டரை போய் பார்த்துட்டு அதுக்கு உண்டான மெடிக்கேஷன் எடுத்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா அதுலேருந்து நீ தப்பிக்கலாம். இல்லைன்னா அது ரொம்ப நாளாக நீடிச்சுக்கிட்டே போகும்போது வலியும் வேதனையும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். பரிகாரம். தாத்தை அங்கார்பேட்டை அப்படின்னு ஒரு இடத்துல சம்ஹார பைரவர் அப்படின்னு சொல்லி சுவாமி இருக்காருங்க. அவரை மனசார நீங்கள் வேண்டிக்குங்க. சம்ஹார பைரவர் தான் உங்களுக்கு முக்கியமான ஒரு அம்சம் உள்ள பைரவராக வராருங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, உங்களுக்கு நிறைய எதிரிகள் இருக்காங்க. உங்களை சுற்றியே நிறைய எதிரிகள் தான். யாருமே ஒரு நல்ல அமைப்பில் இருக்கிற நபர்களே கிடையாது. எல்லாருமே உங்களை சூழ்ச்சி பண்ணிகிட்டே உங்களை எப்படி கீழே தள்ளலான்னு பார்த்துக்கினே தான் இருக்கிறாங்க. அதுக்காக தான் சம்ஹார பைரவரை நான் மானசீகமாக உங்களை வேண்ட சொல்கிறேன். அப்படி உங்களால் நம்ம சொல்கிற இடத்துக்கு போக முடியலன்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலில் இருக்கிற சன்னதி, அதாவது பைரவர் சன்னதிக்கு போங்க. பைரவர் சன்னதிக்கு போயிட்டு மனதார சம்ஹார மூர்த்தியாக இருக்கிற பைரவரை வேண்டிக்குங்க.
இப்போ அது வேண்டும் போது என்ன செய்யணும்னா வெறும் கையோட போகாமல் ஒரு பேக்கெட் ரஸ்க் பிஸ்கெட், அதை ரஸ்க்குன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதை வாங்கிட்டு போங்க. இல்லைன்னா பொறை, இதை வாங்கிட்டு போயிட்டு அங்கே இருக்கிற சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு வெளியில் இருக்கிற பைரவர்களுக்கு, அதாவது நாய்களுக்கு நீங்கள் தானமாக கொடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களை சுற்றி இருக்கிற எதிரிகள் எல்லாருமே வந்து காணாமல் போயிடுவாங்க. காணாமல் போயிடுவாங்கன்னா வந்து உங்களை விட்டு போயிடுவாங்க. உங்கள்கிட்ட வந்து திருப்பி பிரச்சனைகள் பண்ணவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து இந்த பரிகாரத்தோட வேல்யூ அதிகமாக இருக்கும். இதை தைரியமாக நீங்கள் செய்யுங்க. பிற்காலத்தில் வந்து எதிரிகள் இல்லாமல் ஒரு வாழ்க்கையை, ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு சம்ஹார பைரவர் வந்து அருள் புரிவார். மீனராசி, கனவுகளும் பலன்களும். இன்னைக்கு நம்ம கனவுகளும் பலன்களும் பகுதியில் பார்க்க போகிற கனவு என்ன தெரியுங்களா? தென்றல். தென்றல்னா எப்படிங்க? காற்று அப்படியே வந்து வீசுகிற மாதிரி. இது கனவுல வருமா? கண்டிப்பாக வரும். கனவுல எப்படின்னா உணர்வாக வரும். நீங்கள் வந்து அந்த தென்றலை வந்து அனுபவிக்கிற மாதிரி வரும். அப்படி அந்த மாதிரி அனுபவிக்கிற மாதிரி அந்த தென்றல் வந்துருச்சுன்னா அதோட அர்த்தம் என்ன தெரியுங்களா? உங்களுடைய ஆசைகள் நிறைவேற போகிறதுன்னு அர்த்தம். அதுதான் வந்து இந்த கனவுக்கு உண்டான பலன். உங்கள் கனவில் தென்றல் வந்தால் ஆசைகள் நிறைவேறும். நன்றி, வணக்கம்.